ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு காட்ஜ். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான். வித்தியாசமான கான்செப்டோட சூப்பரா எடுத்திருந்தாங்க. படத்தோட முதல் சில நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு குகைக்குள்ள உட்காந்து பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஃபிளைட் வர சவுண்ட் கேக்குது. இவளும் வெளியில எட்டி பாக்குறா. ஒரு ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இவ ஸ்னைப்பரா இருப்பா போல இருக்கு. ஸ்னைப்பர் கன்னை வச்சு அந்த ஃபிளைட்டை பாயிண்ட் பண்றா. அந்த ஃபிளைட் லேண்ட் ஆனது அதுல இருந்து வெளியில வர்றவன சைலண்டா போட்டு தள்ளிடுறா. செக்யூரிட்டி எல்லாம் பதறாங்க. எங்க இருந்து இவ சுட்டானே தெரியல. அதே சமயம் அவளு வெறித்தனமா நம்மள முறைச்சு பாக்குறா. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ நடுராத்திரில தூக்க வராம திடீர்னு கண்ணு முழிக்கிறான். ஏதோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே கார் எடுத்துட்டு போய் கடற்கரையில உட்காந்துருக்கான். அந்த சமயம் அவனுக்கு அமெரிக்க கடற்படை மிலிட்டரிகிட்ட இருந்து கால் வருது. இவன் அவங்கள போய் பாக்குறான். உள்ள ஒரு உயரதிகாரியும் சோல்ஜரும் இருக்காங்க. அந்த உயரதிகாரி சோல்ஜரை அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. நம்ம ஹீரோ ஸ்னைப்பரா இருப்பான் போல இருக்கு. ஹீரோயின் மாதிரியே பயங்கரமான ஸ்னைப்பர். நம்ம ஹீரோ துல்லியமா 113 கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த துல்லிய ரெக்கார்டெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோ அமெரிக்க மிலிட்டரியில இல்ல போல இருக்கு. இது அமெரிக்க மிலிட்டரியில இருந்து விலகி 4 வருஷம் ஆச்சு. இப்ப இவன் பிரைவேட் கான்ட்ராக்டர் கிட்ட தான் வேலை செய்யறான். பிரைவேட்டா சில கம்பெனி இருப்பாங்க, அவங்களுக்காக கொலை பண்ற வேலையை இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் வேற அமெரிக்க மிலிட்டரியில இருக்கிறதுனால இவனுக்கு மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுக்குறா. இந்த மாதிரி ஒரு வருஷம் நான் சொல்ற ஒரு இடத்துல போய் நீ வேலை பார்க்கணும்னு சொல்றா. இவன் அந்த இடத்தோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டா அதை பத்தி எல்லாம் கேட்காத, நீ ஒரு வருஷம் கான்ட்ராக்ட்ல அங்க வேலை பாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் உன்னோட நார்மல் வாழ்க்கையை வாழலாம்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் பணம் பத்தாம இருக்கு. சரி நான் வேலை செய்யணும்னு சொல்லி ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோனும் பிரைவேட் கான்ட்ராக்டர்களுக்கு தான் வேலை செய்யறா. அவ இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில எல்லாம் இருந்தது கிடையாது. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்னைப்பர். இப்ப இவள் லித்துனியா நாட்டுல இருக்கா. அங்க கல்லறையில அவங்க அப்பா உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு. இவ போய் அவருக்கே தெரியாம அவரோட கழுத்துல கத்திய வைக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவர் யாரோட கலர் முன்னாடி உட்காந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோனோட அம்மாவோட கலர் முன்னாடி தான் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட கலருக்கு பூ வச்சுட்டு அவர் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அவரு நீ என் கூட தங்கு, நம்ம நல்லா சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா இவ எனக்கு வேலை இருக்கு, நான் அவசரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதே சமயம் அவ சுட்ட புல்லட்டோடைய எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை இவருக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அவர் இதை எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாரு. ஏகப்பட்ட எம்டி புல்லட் அவர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயின் முக்கியமான நபர்களை கொண்டுட்டு இவர்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பா போல இருக்கு அந்த எம்டி புல்லட் எல்லாம். அதை அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் கொண்டவன் அதிகமான ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடியவனா, இதனால ஏகப்பட்ட பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கானா. அதனாலதான் நம்ம ஹீரோயின் அவனை சுட்டு கொண்டிருக்கா. இவர் முன்னாடி கேஜிப்ல வேலை பார்த்தவர், ரஷ்யாவுக்கு உளவாளியா இருந்தவர். இவரோட முக்கியமான சில டாஸ்க அவ முடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவர் தான் இவள பயங்கரமான ஸ்னைப்பரா ட்ரெயின் பண்ணிப்பார் போல இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வேலைக்கு சொன்னா கொஞ்சம் அவர் வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறதா சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வேணாம்னு சொல்றா. ஆனா அவரு நான் உங்க அம்மாவை நினைச்சு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு வாடுறது, அது மட்டும் இல்லாம எனக்கு புற்றுநோய் வேற இருக்கு, நான் சாகதான் போறேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் இதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. எப்படியா இருந்தாலும் இவர் சாகதான் போறாரு, என்னதே மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் சரி செத்துட்டு போறாருன்னு விட்டுறா. இங்க நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு கண்ணு முழிக்கிறான். ஏன்னு பார்த்தா ஃபிளைட்ல இருக்கான். இப்போ இவனை இங்க இருந்து கீழே குதிக்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்கிட்ட இருக்க வாட்ச், இவனோட பாஸ்போர்ட், போன் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல வைக்க சொல்றாங்க. இவன் அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் இங்க பேராசூட்டை கட்டிக்கிட்டு கீழே குதிக்கலாம், உங்களுக்கு அங்கதான் வேலைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் எங்க இருக்கோம்னு கேட்டு பாக்குறான். ஆனா அதுக்கு அவ அதை சொல்றதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கீழே குதிச்சிடறான். இங்க இருந்து வடக்கு 38 கிலோமீட்டர் நடந்து போக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ நடந்து போறான். காட்டுக்குள்ள இப்படி நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தனை வந்து பாக்குறான். அவன் நம்ம ஹீரோ கூட ரொம்ப ஃப்ரெண்டாவே பேசுறான். அவன் இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவன். ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் தன்னோட சொந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக போறான். நம்ம ஹீரோ இங்க ஒரு வருஷம் அவனோட சர்வீஸா பார்க்க போறான். இங்க முன்னாடியே வேலை பார்த்தவன் நான் ஒரு வருஷமா யாருக்கிட்டயுமே பேசினது இல்ல, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷங்கிட்ட நான் நேர்ல பேசுறேன்னா அது நீதானே சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்றான். இங்க வேலைக்கு கூட்டு வரவங்க கிட்ட இது என்ன இடம், இந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத மிலிட்டரியை சேர்ந்தவங்க சொல்றதே இல்ல போல இருக்குங்க. அப்படி என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வெஸ்ட் டவர் அப்சர்வேஷன் சொல்லிட்டு மேற்கு கண்காணிப்பு கோபுரத்தை நம்ம ஹீரோக்கு காட்டுறான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீ அதுலதான் தங்க போறேன்னு சொல்றான். அதே சமயம் நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல இருக்கிறது என்னன்னு கேக்குறான். அது ஈஸ்ட் டவர்ன்றான். இந்த 2 டவருக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல கன்னி வெடி எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்றான். அந்த பள்ளத்தாக்க தான் இவங்க பாதுகாக்கணும்னு சொல்றான். ஈஸ்ட் டவர்ல இருக்கவங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவங்க வேலை பார்ப்பாங்க, ஆனா அவங்க கூட கான்டாக்ட் பண்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றான். இப்பதான் அந்த ஈஸ்ட் டவர்ல வேலை பார்த்தவன் ஒரு வருஷம் முடிச்சு போயிட்டான். ஆனா அவங்க வேற ஆள வேலைக்கு கொண்டு வந்து அந்த டவர்ல வச்சுட்டாங்க, நீ அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றான். வேலை ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப அதிகமான ஆட்டோமேட்டிக் கன்ஸ் இருக்கு. அந்த கன்ஸ்க்கு நீ வெப்பனை ரீலோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம ரேடார்ல ரீடிங் எடுக்க வேண்டியிருக்கும். தேவைப்பட்டா கன்னி வெடிகளை பள்ளத்தாக்குள்ள நீ பொருத்த வேண்டியிருக்கும். அவ்வளவுதான்னு சொல்றான். பக்கத்துல ஒரு பதுங்குக்குழி இருக்கு, அதுக்குள்ள உனக்கு தேவையான வெப்பன்லாம் இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம 30 நாளைக்கு ஒருக்க உனக்கு ரேடியோ செக் இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ரேடார் மாதிரி சில இது இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ. அதோட வேலை என்னன்னா சேட்டலைட் இருந்து இந்த இடத்தை மறைக்குது. உலக நாடுகள்ல இருக்க சேட்டலைட் இந்த பள்ளத்தாக்க உளவு பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அந்த ரேடார் எல்லாம் செயலிழந்து போகுது, இந்த பள்ளத்தாக்கு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது, சேட்டலைட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்களோட சிஸ்டம் ட்ரேடாக் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகாலை செயல்படுத்தும், சைரன் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் நீ இங்க இருக்கக்கூடாது, ஓடிடணும், இந்த இடம் அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த
இடம் 2வது உலக போர் முடிஞ்சதுல இருந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருது. 75 வருஷமா ஈஸ்ட் டவர்லயும் வெஸ்ட் டவர்லயும் வருஷத்துக்கு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றான். எந்த அளவுக்கு சீக்ரெட்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவோட ஜனாதிபதிகளுக்கும் இதுவரைக்கும் அமெரிக்காவுல வந்து போன 13 ஜனாதிபதிகளுக்கும் இந்த பள்ளத்தாக்க பத்தி தெரியாதுன்னு சொல்றான். உண்மையிலே இந்த பள்ளத்தாக்கு அமெரிக்க மிலிட்டரிக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றான். அந்த சமயம் ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பள்ளத்தாக்க மறைக்கிற வேலையை மட்டும்தான் நான் பார்க்கணுமா இல்ல இங்க வர்ற மக்களை இந்த பள்ளத்தாக்குள்ள போக விடாத வேலையும் பார்க்கணுமான்னு கேக்குறான். அதுக்கு அவன் இந்த பள்ளத்தாக்குக்கு யாரும் வரமாட்டாங்க, இந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து சில மான்ஸ்டர்ஸ் வெளியில வரும், அதுக்கு பேர் நாங்க ஹலோமேன்னு சொல்றோம், அந்த மான்ஸ்டர்ஸை நீ வெளியில வர விடாம தடுக்கணும், இதுதான் உன் வேலைன்னு சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸை பத்தி இங்க வந்து வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஹலோமேன் ஏன் பேர் வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஹலோமேனுங்கிற பேரை இந்த டவரை முத கண்காணிக்க வந்தவரு அந்த மான்ஸ்டருக்கு வச்சதுதான். அந்த மான்ஸ்டர்ஸை பத்தின உண்மை யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம 1940 காலகட்டங்கள்ல இந்த பள்ளத்தாக்க கிளீன் பண்றதுக்காக குதிரைப்படையை சேர்ந்த அமெரிக்க மிலிட்டரி ராணுவம் 240 பேரு இதுக்குள்ள போனாங்க. ஆனா யாருமே திரும்ப வரல. அன்னைக்கு முடிவு பண்ணாங்க இந்த பள்ளத்தாக்க யாருமே கிளீன் பண்ண கூடாது, இந்த பள்ளத்தாக்க கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப கட்டுப்படுத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்துகிட்டே வருது. இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவர் தான் எனக்கு இதை சொன்னாரு, நான் உனக்கு இதை சொல்லியிருக்கேன், நீ இனி வர போறவனுக்கு சொல்லுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பள்ளத்தாக்கு ஒரு நரகம், நம்ம நரகத்தோட வாசலை தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனு அப்படியே கிளம்பிடுறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் தங்கக்கூடிய அந்த டவருக்குள்ள வரான். அதுல அங்க செவத்துல இதுக்கு முன்னாடி வந்து தங்கினவங்க எல்லாரும் சில வாசகங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல டிஎஸ் எலியாட்டுங்கிறவரு இந்த டவரோட முதல் கேப்டன், இந்த டவரோட முதல் காவலாளி, அவரு ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு இன்னமும் அந்த பள்ளத்தாக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போனவன ஹெலிகாப்டர்ல கூட்டு போறாங்க. ஒரு ரோப்ல தான் தூக்கிட்டு போறாங்க. போயிட்டு இருக்க வழியில இவனோட ஐடி என்னன்னு கேட்டு செக் பண்றாங்க. இவன் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சர்வீஸ்க்கு தேங்க்ஸ்னு சொல்றாங்க. இவனு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறோம்னு தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் அவனை சுட்டு கொன்னுட்டு அவனோட டெட் பாடி அங்கேயே தூக்கி போட்டு போயிறாங்க. இந்த டவர்ல வந்து வேலை பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு வருஷம் கழிச்சு இவங்க கொண்டுருவாங்க போல இருக்குங்க. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கோட சீக்கிரட்டு வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இது நினைக்கும் போது நம்ம ஹீரோனோட நிலைமை என்ன ஆக போதும்னு நமக்கே பயமா இருக்கு. இந்த மாசம் அக்டோபர் நம்ம ஹீரோ காலையில விடிஞ்சுதான் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். சேட்டலைட்டுக்கு இந்த பள்ளத்தாக்கு பத்தி சிக்னல் போகாத அளவுக்கு மறைச்சு வச்சிருக்க ரேடார் ஒழுங்கா வேலை செய்தானு எல்லாத்தையும் செக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக் கண்ணையும் ஒழுங்கா வேலை செய்தான்னு செக் பண்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவனுக்கு ரேடியோ செக் இருக்கு. ரேடியோல இவனை கான்டாக்ட் பண்றாங்க. இவனை அவங்க கூட பேசலான்னு பாக்குறான். ஆனா அவங்க சில வெரிஃபிகேஷன் கோட மட்டும் கேட்டு அப்படியே ரேடியோவை கட் பண்ணிட்டு போயிறாங்க. இவன் டவுட் கேட்கலாம்னு நினைச்சான். ஆனா அவங்க இவங்க கிட்ட பேசவே இல்லை. என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த பள்ளத்தாக்க கண்காணிக்கிறதுக்கு இவங்க கிட்ட பைனாகுலர் இருக்கும். அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லான பைனாகுலர். அது மூலியமா ஈஸ்ட் டவர்ல இருக்க ஆளை பாக்குறான். ஈஸ்ட் டவர்ல இருக்க ஆளு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் தாங்க. அவ எதையும் மரத்தை கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயம் எதார்த்தமா அவ பெஸ்ட் அவரை பாக்குறா. இவனையே பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவனு பெருசா கண்டுக்கல. ஹீரோவும் ஹீரோயின் பேசுறது இல்ல, ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறது இல்ல. ரொட்டீனா அப்படி சில நாட்கள் போகுது. ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது மழை வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அவனுக்கும் பயங்கரமான கனவு வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. வெளியில இடி இடிக்கவும் பயந்து போயிடறான். கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடைச்சிட்டு அப்படியே கண்ணை எடுத்து யாராவது வந்திருக்காங்களான்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறான். எல்லாம் கனவுடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கால்ல குத்தி இருக்க கிளாஸ் பீஸ் எல்லாம் புடுங்கி போட்டு ஏதோ ஒரு சோகத்துல அப்படியே உட்காந்துறேன். இந்த பள்ளத்தாக்குள்ள என்னதான்டா இருக்கு அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டு ஒரு வித சோகத்தோட அப்படியே உட்காந்துறேன். அந்த சமயம் ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோயினும் உட்காந்துருக்கா. அவளும் இந்த பள்ளத்தாக்க கண்காணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் மெழுகுத்தி அம்மத்திட்டே போய் படுத்துறா. இவனும் போய் படுத்துறேன். அப்படியே ஒரு மாசம் முடிஞ்சு போயிருது. நவம்பர் பிறக்குது. நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த நாளும் வருது. நைட் உட்காந்து ஒரு கேக்ல மெழுகுத்தி ஏத்தி விட்டு அவளுக்கு அவளே பேட்டை விஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பீர் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோட நினைப்பு அவளுக்கு வருது. அவன் என்னதான் நான் பண்றேன்னு பையனுக்கு ஒரு வழியா பாக்குறா. அவன் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் இவ பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா அந்த டவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால பேச எல்லாம் முடியாது. ஏதாவது எழுதி அவங்க கிட்ட காமிச்சாதான் உண்டு. அவளும் உன் பேர் என்ன அப்படின்னு எழுதி அவனுக்கு காமிக்கலாம்னு முடிவு பண்றா. எழுதி எடுத்துட்டு வந்து துப்பாக்கிய வானத்தை பார்த்து சுடுறா. இவனு என்னடா புல்லட் சவுண்ட் கேக்குதுன்னு பையனுக்கு வழியா பாக்குறான். அவ எழுதி காட்டதை பார்த்துட்டு இவனும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு இவனு எழுதி காட்டுறான். என்னத்தரா எழுதி காட்டுறேன்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நமக்கு அலோடு இல்ல அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறான். ஆனா இவ அதை பத்தி பெருசா கண்டுக்கல. எவன் வந்து தடுக்க போறா அப்படின்னு இவ பேரை எழுதி காமிச்சிட்டு இன்னைக்கு இவரோட பிறந்தநாள்னு சொல்றா. அதை பார்த்துட்டு அவனு இவ திருந்த மாட்டா அப்படின்னு முடிவு பண்றான். சரி பேசுறதுனால யாரும் வந்து கேள்வி கேட்கப்படுது என்ன நடக்க போகுது அப்படின்னு இவனும் முடிவு பண்றான். இவனோட பேரை எழுதி காமிச்சிட்டு இவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அவங்ககிட்ட எழுதி எழுதி பேச ஆரம்பிக்கிறா. அவனும் அதை பார்த்து சந்தோஷமா இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எழுதி எழுதியே பேசிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே பில்ட் ஆகுது. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின்
நீ பயங்கரமான திறமைசாலியா இருப்பியோன்னு எனக்கு தோணுது, உன்னால என்ன செய்ய முடியும்னு கேக்குறா. அவனு என்னால எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு இலக்க துல்லியமா ஸ்னைப்பர் கன்னால சுட முடியும்னு எழுதி காமிக்கிறான். ஹீரோயினுக்கு உடனே ட்ரிகர் ஆயிருது. என்னடா இவன் ஓவரா சீன போறேன் அப்படின்னு அவளோட துப்பாக்கி எடுத்து அவனோட தண்ணி கேன்ல சுடுறா. இத பார்த்து அவனுக்கு செம்ம காண்டாயிருது. இத அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவ எதிர்பார்க்காத நேரத்துல இவனும் அவளோட ஒரு பீட் பாட்டில சுட்டு உடைச்சிடான். அதை பார்த்து அவளும் பயந்து போயிடா. சூப்பரா செஞ்சானு அப்படியே கைப்பாசிலேயே பாராட்டுறா. அது மட்டும் இல்லாம இவ இன்னொரு பீட் பாட்டில எடுத்து தலையில வேற வச்சுக்கிறாங்க. எங்க இதை சுடுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் சுடல. இவளும் அப்படி இப்படின்னு சிரிச்சு அவனை மயக்க ட்ரை பண்றான். அதே சமயம் அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து அந்த மான்ஸ்டர் வெளியே வர்றத நம்ம ஹீரோயின் பாக்குறா. உடனே ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு அவன் கிட்ட கீழே பாரு அந்த மான்ஸ்டர் வருதுன்னு சொல்றா. அவனு பார்த்துட்டு அதை சுட ஆரம்பிக்கிறான். இவளும் அதை சுடுறா. அந்த சமயம் அவங்க கண்ணி வெடி எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து மான்ஸ்டர் தொட்ட உடனே அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. அதை பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி வேற இருக்கு. நிறைய மான்ஸ்டர் அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து வருது. இதனால அந்த ஆட்டோமேட்டிக் கன் வேற ஆக்டிவேட் ஆயிருது. அது எல்லா மான்ஸ்டரையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்குது. பயங்கரமான போர்க்குளம் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே அமைதியா இருக்கு. மான்ஸ்டர் பூரா செத்துருச்சு போல இருக்கு, இல்ல பள்ளத்தாக்குள்ள திரும்ப போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல ஒண்ணு நம்ம ஹீரோயின் வருது. அதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு லேப்ல வேலை செஞ்ச மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப வித்தியாசமான மான்ஸ்டரா இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை சுட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டவர்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர் ஏறி வருது. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சுட்டி அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் விடுது. அந்த சண்டையில நம்ம ஹீரோயினுக்கு காயம் வேற வந்திருக்கேன். காயத்துக்குலாம் மருந்து போடுறான். நம்ம ஹீரோவும் கண்ணி வெடியெல்லாம் மறுபடியும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த பள்ளத்தாக்குள்ள இருந்து ஒரு ட்ரோன் வருது. இந்த ட்ரோன் வந்து அமெரிக்க மிலிட்டரியை சேர்ந்த ட்ரோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது இவனை பார்த்துட்டு அப்படியே போகுது. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியலன்னு நம்ம ஹீரோயின் சைகை காமிக்கிறான். அதுக்கப்புறம் நவம்பர்லாம் முடிஞ்சு டிசம்பரே பிறந்துருது. கிறிஸ்துமஸும் வருது. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு யதார்த்தமா வெளியில வந்து பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கிறத கவனிக்கிறா. அவளுக்கு மேரி கிறிஸ்துமஸ்னு எழுதி அங்க வச்சிருக்கதையும் இவ கவனிக்கிறா. ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்க பழைய டின் எல்லாம் எடுத்து வச்சு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. பயங்கரமா மியூசிக் வாசிக்கிறாங்க. செம்மையா என்ஜாய் பண்றாங்க லைஃப். அப்படியே பிப்ரவரி வந்துருது. ரொம்ப குளிர்காலமாயிருது. நம்ம ஹீரோ ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு கனவு கண்டு எழுந்திருக்கிறான். அதை நம்ம ஹீரோயினும் பயணக்குழு வழியா பாக்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் விடிது வேலை பாக்குறாங்க. இப்படியே சில நாள் கடந்து போகுது. வேலண்டைன்ஸ் டே வருது. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறார். எதுக்காக இன்னைக்குதான் உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறதா இவகிட்ட சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே அவர் செத்துருப்பாரு. அதை நினைச்சுதான் இவ அழுதுகிட்டு இருக்கா. நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருக்கத நம்ம ஹீரோவும் பயணக்குழு வழியா பாக்குறான். என்னாச்சுன்னு எழுதி காமிக்கிறான். அவளும் அதை பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமான நாள், எப்படியாவது நீ இங்க வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக வருவியான்னு கேட்டிருக்கா. இதை பார்த்த ஹீரோக்கு அன்னைக்கு நைட்டு பூரா தூக்கமே வரல. எப்படி அவகிட்ட போறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவனோட டவர்ல இருக்க கேபிள் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்சர் மிசைல்ல அந்த கேபிளை கட்டி வச்சுக்கிட்டு அப்படியே ஈஸ்ட் டவரை பார்த்து சுடுறான். அங்க இருக்க மரத்துல போய் அது நம்ம ஹீரோயினும் பயணக்குழு வழியா பாக்குறான். இவன் சுட்ட மிசைல் கேபிளோட போய் ஒரு மரத்துல மாட்டிக்குது. ஹீரோயினும் உடனே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துட்டு போய் அந்த மிசைல்ல இருந்து தீ வருது. அது அப்படியே மரத்துல பிடிக்கிறதுக்குள்ள அணைச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த கேபிள மரத்துல கட்டி வச்சிடறா. இவனும் அந்த கேபிள் வழியா இவகிட்ட வர ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இவனு கேபிள்ல சருன்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுறான். வேற வழி இல்லாம கேபிள கையால பிடிச்சு ஈஸ்ட் டவர் பக்கம் வந்துடுறாங்க. வந்தோன்னு ஹீரோயின் போய் அவனை வெல்கம் பண்றா. இவனு பூவெல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்றான். உன் மேல கொஞ்சம் வேர்வனா தடிக்குது, இதோட வராம குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறா. இவனு குளிச்சுட்டு அவளை போய் பாக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோயின் வேலை பாக்குற அந்த ஈஸ்ட் டவரோட பால்கனில செம்ம வியூல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கடலை போற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிக்கிறான். இந்த பள்ளத்தாக்க பத்தின உண்மை உனக்கு தெரியுமா? இந்த பள்ளத்தாக்க எதுக்கு கட்டிருக்காங்க அப்படின்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியான்னு கேக்குறான். ஹீரோயின் எங்க அப்பா முன்னாள் கேஜிபில வேலை பார்த்தவரு, அவர் என்கிட்ட சொல்லி வளர்த்ததெல்லாம் அதிகப்படியான உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறாத, உனக்கு தேவையான உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்க, அதுதான் உனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காரு. இல்லைன்னா நம்ம தூக்கம் கட்டும் நம்ம நிம்மதி கட்டும்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் எதை பத்தி பெருசா தெரிஞ்சுக்கிற விருப்பப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோ எனக்கு உண்மை தெரியலன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லிடுறான். அதனால இந்த பள்ளத்தாக்குள்ள என்ன இருக்கு, ரொம்ப மோசமான ஏதாவது ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். இவ்வளவு அதை பத்தி யோசிப்போம்னு சொல்றா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. மியூசிக்கை போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்மையா அந்த நைட் என்ஜாய் பண்ணாங்க. விடிஞ்சது நம்ம ஹீரோ அவனோட பெஸ்ட் டவருக்கு கிளம்பி போகும்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருது. நம்ம ஹீரோயினும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கேபிள்ல பெஸ்ட் டவர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹலோமேன்ங்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் மேலே ஏறி வர ஆரம்பிக்குது. அந்த சமயம் இவன் கட்டி வச்சு இந்த கண்ணி வெடி எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வெடிக்கும்போது கண்ணி வெடியோட ஒரு பீஸ் வந்து இந்த கேபிளையும் கட் பண்ணி விட்டுருது. அதனால இவன் சரன்னு பள்ளத்தாக்குள்ள விழுக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினை மிரண்டு போயிடுறா. உடனே அவளும் பேரசூட்டை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த பள்ளத்தாக்குள்ள குதிக்கிறா. அப்படியே பேரசூட் மூலியமா போய் கீழே போய்கிட்டு இருக்க ரிவர்ல லேண்ட் ஆயிடுறா. தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோயின் வெளியில வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துல அவ பேக்குக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கயிறை பிடிச்சி ஏறக்கூடிய மிஷின் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பா. அது அப்படியே அந்த ரிவருக்குள்ள விழுந்துருது. இப்ப இவங்க கையால அந்த கயிறை பிடிச்சி 500 மீட்டருக்கு மேல எப்படி இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே மேலே ஏற போறாங்கன்னு தெரியல. இவளு ஒரு வழி அந்த ரிவரை விட்டு வெளியில வந்து ஒரு வேரை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை அவனுக்கும் பெருசா அடி இல்ல. அந்த சமயம் பார்த்தா ஏதோ வித்தியாசமான ஒரு பூரன் நம்ம ஹீரோவை கடிக்க வருது. இவன் துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த பூரனை கொண்டுட்டு மரத்துல இருந்து கீழே விழுகிறான். விழுந்த உடனே அங்க ஒரு வித்தியாசமான பசை இவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம்
இவனால ஒண்ணுமே பண்ண முடியல, அசைய முடியல. நம்ம ஹீரோ சுடுற சத்தத்தை கேட்டு ஹீரோயின் அங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. அந்த பசையெல்லாம் சுட்டுறா. அதனால அந்த பசை அவனை விட்டுருது. அதுக்கப்புறம் இவன் அந்த பசையெல்லாம் அறுத்து நம்ம ஹீரோவை வெளியில எடுத்துறா. இந்த இடமே வித்தியாசமா இருக்கு. இவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும், கேபிள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேபிள கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா வித்தியாசமான குதிரையில வித்தியாசமான செடி கொடி எல்லாம் முளைச்ச மனுஷங்க இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உடம்பே மர வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சு 2 பேத்தையுமே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னேறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் இருக்கு. அதுல எல்லாம் அப்படியே செடி கொடி முளைச்சு பழைய எலும்பு கூட இருக்கு. இங்க ஏதோ ஒரு பெரிய பேரழிவு நடந்த மாதிரி இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இவங்க நடுக்கத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கம்பத்துல இங்கிலாந்து, சைனா, அமெரிக்காவோட கொடி பறக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பழைய பில்டிங் இருக்கு. தரையெல்லாம் பேந்து இருக்கு. ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்கு. இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே நெருங்கி வர மாதிரி இருக்கு. அதனால இவங்க பக்கத்துல இருக்க பில்டிங்குள்ள போறாங்க. அந்த பில்டிங் பார்த்தா ஒரு சர்ச்சு. அங்க வேண்ட போன பக்தர்கள் எல்லாம் அப்படியே செத்து போயிருக்காங்க. அவங்களோட கையில சைனட் இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஏன்னா இவங்க சர்ச்சில் செத்து இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். சாவை விட கொடூரமானது என்னவா இருக்கும்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறான். ஹீரோயினும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த சர்ச்சுக்குள்ள சரச்சரன்னு சத்தம் கேக்குது. இவளும் அங்க சீட்ல ஏறி நின்னுக்கிறா. அதே சமயம் ரூஃப்ல சத்தம் கேக்குது. இவளும் பயத்துல அப்படியே ரூஃப்ல லைட் அடிச்சு பாக்குறா. அந்த சமயம் திடீர்னு ஒரு பெரிய சிலந்தி அவ மேலே குதிக்குது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட சிலந்தி அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் ஒரு வழியா துப்பாக்கி வச்சு சுட்டு அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் டோரை திறந்துட்டு மான்ஸ்டர்ஸும் இவங்க கூட சண்டை போட வருது. பாக்குறதுக்கு அதெல்லாம் மனுஷங்க மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க அதையும் சண்டை போட்டு அழிக்கிறாங்க. அதிகமா வர்றதுனால அந்த பில்டிங்கோட ஆப்போசிட் சைடு ஓட்டையை போட்டு அந்த பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி வராங்க. அந்த சமயம் மலையை குடைஞ்சு பள்ளத்தாக்கோட வாழை ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு டோரே ரெடி பண்ணிருக்காங்க. அது ஒரு பங்கர் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுக்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஒரு லேப் ஃபெசிலிட்டியே இருக்கு. அது பழைய லேப். ஏதோ ஆராய்ச்சி நடந்துருக்குன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. இவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு டேப்பை போய் பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுவும் பழைய காலத்து டேப்பு. அதுல ஒரு லேடி பேசுறாங்க. அவங்க இந்த லேப்ல இருந்த ஒரு சயின்டிஸ்ட். 2வது உலகப்போர் காலகட்டத்துல இந்த பள்ளத்தாக்க அமெரிக்க மிலிட்டரியை சேர்ந்தவங்க ரொம்ப சீக்கிரட்டா உருவாக்குனதா சொல்றாங்க. அமெரிக்கா அணுகுண்டை கண்டுபிடிச்ச மாதிரி இங்க பயோகெமிக்கல் வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பள்ளத்தாக்க ரெடி பண்ணதா சொல்றாங்க. இவங்களும் அந்த பயோகெமிக்கல் வெப்பனை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி இருந்திருக்காங்க. பயோகெமிக்கல் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே சேஃபா தான் பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயம் இந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அப்படி நிலநடுக்கத்தால இவங்க சேஃபா வச்சிருந்த டாக்ஸின் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. அது அப்படியே இங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு. நிறைய பேர் வைரஸால பாதிக்கப்பட்டு வித்தியாசமா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் அந்த வைரஸ் தொற்று இருந்திருக்கு. அந்த வைரஸ் தொற்று எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க வீடியோல காட்டுறாங்க. இனி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேலை பயோகெமிக்கல் டாக்ஸின் எல்லாம் தயாரிக்கிறது இல்ல, அதை கட்டுப்படுத்துறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல அந்த டாக்ஸினை கட்டுப்படுத்த முடியாம தான் இங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க போல இருக்கு. அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அது போய் நம்ம ஹீரோ ஆக்சஸ் பண்றான். அதுல டார்க் லேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட லோகோ இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டார்க் லேக் கம்பெனி தான் இந்த இடத்தை இப்ப டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அமெரிக்க மிலிட்டரி இந்த இடத்தை கைவிட விரும்பல. டார்க் லேக் கம்பெனி கிட்ட இந்த இடத்தை மறுபடியும் கொடுத்து இவங்க உருவாக்கிக்கிட்டு இருந்த அந்த பயோகெமிக்கல் வெப்பனை கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ராசஸ அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சில ரெக்கார்ட்ஸே இருக்கு. இவன் பார்த்த ட்ரோனோட டெக்னாலஜி டிசைன் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறத கவனிக்கிறான். கன்ஃபார்மே பண்றான். இந்த ட்ரோன் தான் இங்க இருக்கிற பயோகெமிக்கல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போகுது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பர் சோல்ஜர்ஸை இவங்க உருவாக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறான். ரெக்கார்ட்லயும் அதுதான் இருக்கு. அதே சமயம் இங்க ஒரு ஸ்டேடாக் புரோட்டோகால் இருக்குல்ல, அது சம்பந்தமா ஒரு ஃபைல் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த ஃபைல் ஓபன் பண்ணா அதுல ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா இவங்க ஒரு பயங்கரமான மிசைலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டேடாக் புரோட்டோகால்ங்கிறது செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன். இந்த பள்ளத்தாக்கு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பள்ளத்தாக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி அந்த மிசைலை ரெடி பண்ணி வச்சிருக்கதை இவன் கவனிக்கிறான். அந்த மிசைல் வெடிச்சா 4.2 கிலோமீட்டருக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பள்ளத்தாக்கே அழிஞ்சு போயிரும்னு அந்த ரெக்கார்ட்ல போட்டிருக்கு. இந்த ஸ்டேடாக் புரோட்டோகாலை எப்படி நம்ம ஹீரோக்கு ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியும். அதை வச்சு அவன் ஒரு திட்டத்தை போடுறான். அதுக்கப்புறம் இந்த லேப் ஃபெசிலிட்டியை விட்டு இவங்க வெளியில போலான்னு முடிவு பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம உயிரோட திரும்ப மறுபடியும் மேல போகுமா என்னன்னு தெரியல, ஆனா எனக்காக நீ வந்திருக்க, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். இவனுக்காக இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். அவளும் நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதே சமயம் அவன் இந்த பில்டிங்குள்ள வரும்போது இவளோட பேக் இங்கே வாசல்ல வச்சுட்டு வந்திருந்தாலாம். அதுலதான் எல்லா வெடிமருந்து இருக்குன்னு சொல்றான். ஆனா அது இப்ப காணும்னு சொல்றா. அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத 2 பேருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ரொம்ப தந்திரமா வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதோட அப்படியே வெளியில வராங்க. வெளியில பார்த்தா இவளோட பேக் அங்க இருக்கு. இவளும் அந்த பேக்கை போய் சத்தமே இல்லாம எடுக்கிறா. இவளோட காலை சுருக்கு கயிறு போட்டு
வெளில இருந்த மான்ஸ்டர் அப்படியே ட்ராப் பண்ணி இவளை இழுத்துட்டு போகுது. நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வரான். இவளும் துப்பாக்கியை வச்சு சொல்லலாம் பாக்குறா, ஆனா முடியல. சரி கத்தியை வச்சு கையாவது அறுக்கலாம்னு பாக்குறா, அதுவும் முடியல. ரொம்ப ஃபோர்ஸா இழுத்துட்டு போறதுனால ஒரு கல் அடிபட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிறா. நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நிலத்தடியில ஒரு பில்டிங் இருக்கிறத கவனிக்கிறான். அது ஒரு பயங்கரமான மிசைல் ஃபெசிலிட்டி அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறான். அதே சமயம் அந்த மிசைல் ஃபெசிலிட்டிக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினை இப்ப இழுத்துட்டு வந்த மான்ஸ்டர் கட்டி தொங்க விட்டுருக்கு. அது நம்ம ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த செயினை பிடிச்சு வெளியில எடுத்துக்கிட்டு கீழே குதிச்சிடறா. அது கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான சண்டையே நடக்குது. நம்ம ஹீரோயின் அது மேல தீப்பந்தத்தை வச்சு எரிக்கிறா. அது மேல இருக்க விறகு எரிய மாட்டேங்குது. அது மறுபடியும் நம்ம ஹீரோயினை அடிக்க வருது. அந்த சமயம் வந்து நம்ம ஹீரோ அதை சுட்டு கொன்னுறான். நம்ம ஹீரோயினை காப்பாத்திரான். நம்ம ஹீரோயின் எந்த இருக்குன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி நம்ம ஒரு மிசைல் ஃபெசிலிட்டியில இருக்கோம், இந்த இடத்த விட்டு உடனே வெளியேறணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். போற வழியில நிறைய பாசம்லாம் படிஞ்சிருக்கு. அதுல அப்படியே மனிதர்களும் படிஞ்சிருக்காங்க. வைரஸால விதவிதமா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். ஒரு கட்டத்துல அந்த பாசம் எல்லாம் நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த பாசத்துக்கூடயும் சண்டை போட்டு கடைசியில ஒரு பயங்கரமான மிசைலை லான்ச் பண்ணி அந்த பாசத்தை எரிச்சுட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியில வராங்க. அப்படி வரும்போது ஒரு இடத்துல ட்ரக் நிக்குது. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். இந்த ட்ரக்கால அந்த பள்ளத்தாக்குல ஏற முடியும், இதை வச்சு நம்ம மேல போயிடலாம்னு சொல்றான். ஹீரோயினும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் என்ன, அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு வேகமா ரோப்பு கிட்ட வந்துடுறாங்க. ரோப் அந்த ட்ரக்ல இருக்கிற ரோலர் மிஷின்ல கட்டிட்டு ட்ரக்க அந்த பள்ளத்தாக்கோட மலையில அப்படியே ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரோப்பை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்டா மேல ஏறி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருது. வேற வழியே இல்லாம ஏறி வந்துகிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் அதுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வர்ற எல்லாத்தையுமே அடிச்சு அடிச்சு கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கடத்துல இவங்களால முடியல. ரொம்ப மான்ஸ்டர்ஸ் மேல ஏறி வர ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோ இந்த ட்ரக்கோட பெட்ரோல் டேங்க்ல ஓட்டையை போட்டு விடுறான். பெட்ரோல் புறம் கீழே ஊத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களும் ஃபிளாரை கொளுத்தி கீழே போட்டுறாங்க. பெட்ரோல் பட்ட மான்ஸ்டர் எல்லாம் எரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம பெட்ரோலை பத்தி பிடிச்சிக்கிட்டு தீ வேகமா உங்க ட்ரக்கு கிட்ட வருது. அதனால உங்க ரெண்டு பேரும் ட்ரக்கோட முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீ பெட்ரோல் டேங்க் ரீச் பண்ணணும்னு ட்ரக்கே டமார்னு வெடிக்குது. மான்ஸ்டர்ஸ் எல்லாமே செத்து கீழே விழுந்துருது. ஆனா இவங்களுக்கு ஒன்னும் ஆகல, நல்லவேளை தப்பிச்சிட்டாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் கரை கிட்ட வந்துட்டாங்க. அதனால அந்த ட்ரக்கை அப்படியே அறுத்து விட்டு மேலே ஏறி போயிடறாங்க. மேல வந்து நம்ம ஹீரோ இந்த பள்ளத்தாக்கை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம், பிரான்ஸ்ல எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க போய் யாருக்குமே தெரியாம நம்ம தலைமறைவா வாழலாம்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டுட்டு போனோம்னா வேற யாராவது கொண்டு வந்து வேலைக்கு வைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொன்னுருவாங்க. என்னையும் ஒன்னையும் அவங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் நம்ம செத்தா யாருமே வருத்தப்பட மாட்டாங்க, நம்மளுக்காக யாருமே ஏங்க மாட்டாங்க, அதனாலதான் நம்ம ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க செலக்ட் பண்ற ஆள் பூரா இப்படிதான் இருக்கு, இங்க வந்து வேலை பார்க்குற எல்லாத்தையுமே அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றான். ஹீரோயினுக்கும் அது சரியா தான் படுது. அது மட்டும் இல்லாம ஹீரோ நம்ம இப்ப இந்த பள்ளத்தாக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறதுனால நமக்கும் வைரஸ் தொற்று ஏதாவது வரலாம், 5 நாளைக்கு நம்மளே ஐசோலேட் பண்ணிக்கலாம், 6வது நாள் விடியும் போது நம்ம உயிரோட அப்படியே இருந்தோம்னா நிச்சயமா நம்ம நினைச்ச மாதிரி இந்த இடத்த அழிச்சிட்டு தப்பிச்சு போலாம்னு சொல்றான். ஹீரோயின் சரின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவனு எனக்கு நாளைக்கு ரேடியோ செக் இருக்குன்னு சொல்லிட்டு வெஸ்ட் டவர் பக்கம் போயிடறாங்க. அடுத்த நாள் ஆகுது, ரேடியோ செக்கும் பண்றாங்க. அந்த சமயம் ரேடியோ செக்ல இவனை வேலை சேர்த்தவ பேச ஆரம்பிக்கிறா. அவ நீ பள்ளத்தாக்குக்கு போனியா, எங்க கம்ப்யூட்டரை யாரும் ஆக்சஸ் பண்ணது, நீ போய் ஆக்சஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறா. இவன் நான் பள்ளத்தாக்குள்ளேயே போலேன்னு சொல்லிடுறான். அப்ப நீ போலினா எங்க கம்ப்யூட்டரை யாரோ ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, ஈஸ்ட் டவர்ல இருக்கவங்க தான் அதை செஞ்சிருக்கணும், அவங்கள நீ கொன்னுருன்னு சொல்றா. இவனு சரின்னு சொல்லிடுறேன். அவளை அப்படியே ரேடியோ கட் பண்ணிட்டு அவ முன்னாடி இருக்க ஸ்கிரீனை பாக்குறா. ஹீரோயின் தான் அங்க போயிருக்காங்க, அவங்க தான் ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோவை வச்சு ஹீரோயினை கொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கா. அதுக்கப்புறம் அவ கமாண்டருக்கு கால் பண்ணி ஹீரோவை சூஸ் பண்ணது ஏன் தப்பு தான், அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான், தேவைப்பட நானே அவனை கூட்டுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நாளைக்கே ஒரு ஹெலிகாப்டர்ல நிச்சயமா பள்ளத்தாக்குக்கு போகணும்னு சொல்றா. ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ண சொல்றா. அதே சமயம் இங்க மறுநாள் விடியுது. நம்ம ஹீரோயின் எல்லாம் கொல்லல, அவ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். 5 நாளைக்கு அப்புறம் இந்த இடத்த அழிச்சிட்டு போறதா அவங்களோட பிளானா இருக்கு. அவளும் ஐ லவ் யூலாம் எழுதி காமிக்கிறா. இவனும் ஹீரோயினும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தான் இன்னைக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த சமயம் ஹெலிகாப்டர்ல இவனை வேலைக்கு சேர்த்தவ வரவும் ஹீரோ சொல்றான் இந்த ஏரியா விட்டே ஓடிருன்னு கத்துறான். எவ்வளவு தூரம் ஓடணும்னு அவளுக்கும் தெரியும், நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். கையில வாட்ச் கட்டிருக்காங்க, அது கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணுது. இவங்க 4.2 கிலோமீட்டருக்கு தூரமா ஓடணும். அந்த தூரத்தை கால்குலேட் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ள. இங்க நம்ம ஹீரோ வேலைக்கு சேர்த்தவளும் 2 பேர்த்த கூட்டு வந்திருக்கா. வந்து ஹீரோவை செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோவை காணோம், அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே கில்லர் ட்ரோனை வச்சு நம்ம ஹீரோவை தேட முடிவு பண்றாங்க. காட்டுக்குள்ள கில்லர் ட்ரோனும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி போகுது. பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரோன் எல்லாம் சுட்டு வெடிக்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல ட்ரோனை பூரா அழிச்சிடறாங்க. கொஞ்சம் 3.8 கிலோமீட்டர் தூரத்துல போய் நின்றுட்டு அங்க இருந்து ஸ்னைப்பர் கன்னை வச்சு இந்த பள்ளத்தாக்க மறைக்கிறதுக்கு ஒரு ரேடார் மாதிரி இருந்துச்சுல, அதை பூரா சுட்டு வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி அதை சுட்டு வெடிக்க வச்சிட்டாங்கன்னா பள்ளத்தாக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். பள்ளத்தாக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பள்ளத்தாக்க டெஸ்ட்ராய் பண்றதான் ஒரே வழி. ஸ்டேடாக் புரோட்டோகாலையே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே ஸ்டேடாக் புரோட்டோகால் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மிசைல் வெடிச்சிடும். அதனால இந்த வேலைக்கு சேர்த்தவளும் உடனே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நம்ம திரும்பி போய் ஆகணும், ஹெலிகாப்டர் எடுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அப்படியே அவங்க தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள 2 நிமிஷம் ஆகி அந்த மிசைல் ஆக்டிவேட் ஆயிருது. அந்த பள்ளத்தாக்கு அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இந்த ஹெலிகாப்டரும் சிக்கிறது. அதுக்கப்புறம் இவங்களாலையும் தப்பிக்க முடியல. இதோட இவங்களும் க்ளோஸ். இங்க நம்ம ஹீரோ
ஹீரோயின் 4.2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடுறா. அதனால இவகிட்ட எக்ஸ்ப்ளோஷன் வரல. ஆனா நம்ம ஹீரோக்கு ஓடி வரும்போது கால் அடிபட்டு இருக்கு. அதனால அவனால 4 கிலோமீட்டர் தான் ஓடி வந்திருப்பான். அந்த எக்ஸ்ப்ளோஷனோட தாக்கம் இவனை வந்து பாதிச்சிருது. ஆனா இவன் நல்லவேளை பக்கத்துல ரிவர் போய்கிட்டு இருக்கனால அதுக்குள்ள போய் விழுந்துறான். இவனுக்கு பெருசா உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா பலமா காயம் அடிபட்டு போயிருது. நம்ம ஹீரோயின் அவனுக்காக பல நாள் வெயிட் பண்றா. ஆனா அவன் வர்ற மாதிரி இல்ல. இவளும் போய் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயம் இவன் அந்த ஹோட்டலுக்கு அவளை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். எதுக்காக இவ்வளவு நாள் லேட் பண்ண அப்படின்னு கேட்கறா. இவனு எனக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு, அதனாலதான் உன்னை சீக்கிரத்துல தேடி வர முடியலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்துறாங்க. இதே ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல எதுக்காக வீடியோ போடல அப்படின்ற அதுக்கான ரீசனை சொல்லியிருந்தேன். உடனே சொந்த கதையை பேசாத சோக கதையை பேசாதேன்னு திட்டுறீங்க. ஆனா வீடியோ போடாததுக்கான ரீசனை தான் நான் சொன்னேனே தவிர என்னோட சொந்த கதை எதுவுமே அந்த வீடியோல சொல்லல. அப்புறம் என்ன பெருசா கோவம்ல எதுவும் படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.